காரி நாயனார் அவர்களுடைய வரலாறை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். திருக்கடவூர்ல வேதியர் குலத்துல பிறந்தவர் தான் இந்த காரியார் அப்படின்றவரு. இவர் தமிழ் மொழி மேல பயங்கரமான பற்று இருந்திருக்கு. அந்த தமிழ் புலமையும் அதிகமா இருந்திருக்கு. பல கருத்துக்களை சுருங்க சொல்ற வகையில தான் செய்யுளை அமைப்பாராம். அதுவும் அந்த செய்யுளை படிக்கிறவங்களுக்கு ரொம்ப உன்னிப்பா கவனிச்சா மட்டும்தான் அதுல உள்ள அர்த்தமே புரியுமா. அந்த அளவுக்கு இவர் செய்யுள் அமைப்பாராம். அமைச்சிட்டு என்ன பண்ணுவாராம், மூவேந்தர்ட்டையும் கொண்டு போய் வாசிச்சு காமிக்கிறது, அது பாட்டா பாடி காமிக்கிறது, அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதுல உள்ள அந்த கருத்துக்கள் புரியல அப்படின்னா ரொம்ப அழகா புரியிற வகையில எடுத்து சொல்லுவாராம் எல்லாருக்கும். இதனால மன்னர்கள் எல்லாரும் இவருக்கு பொற்காசுகள் நிறையவே கொடுத்துருக்காங்க, பரிசளிச்சிருக்காங்க. அந்த காசை வச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய சிவாலயங்களை கட்டியிருக்காரு. சிவாலயங்கள் கட்டி அதுக்கு திருப்பணிகள் நிறைய செஞ்சுட்டு வந்திருக்காரு. சிவனடியார்களுக்குமே அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வந்தவர். இறுதியில சிவபெருமானுடைய திருவடிக்கு போய் சேர்ந்தார்.